இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டனால உடனே டிவிகே பாய்ஸ் என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்து டிஎம்கே, அவங்க வந்து கொத்தடிமை, அப்படி இப்படின்னு ஃபேக் நேரேட்டிவ் வந்து செட் பண்ணுறீங்க. விஜய் சித்துவும் என்ன சொல்கிறா போல, கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறா போல. அவரையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அவர் வந்துட்டு டிஎம்கே கொத்தடிமைன்னு அவருக்கும் நீ வந்துட்டு ஃபேக் நேரேட்டிவ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம டிவிகே பாய்ஸ். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பப்ளிக்கு கரண்ட் பில் இந்த மாதிரி அதிகமாக வந்திருக்கு நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக 5000 வந்தது, இப்போ வந்து 15000 வந்தது. 100 யூனிட்னு சொன்னால் அப்போ இருந்ததுங்க, இப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில்லு வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. எங்களால் சமாளிக்க முடியல, கரண்ட் பில் இந்த அளவுக்கு கட்ட முடியல. ஃப்ரீன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கம்மியாகும்னு பார்த்தா இருக்க அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருமே கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்குன்னு தான் ஃபீல் பண்றாரு. அப்போ அவரையுமே டிஎம்கே கொத்தடிமைன்னு சொல்லுவீங்களா? உங்க வீட்ல ஈபி பில் எல்லாம் எவ்வளவு சார் வருது? எங்க வீட்லயுமே எங்க ஆபீஸ்லயுமே கூட வந்திருக்கு, 2 இடத்துலயுமே கூட வந்திருக்கு. சோ வந்து அது இந்த தவறுனால வந்திருக்கா, எங்களோட யூசேஜ்னால வந்தது. ஏன்னா இந்த யூனிட் எனக்குமே கரண்ட் பில் அதிகமாக தான் வந்திருக்கு. போன வாட்டி 2700 ரூபாய் வந்த கரண்ட் பில்லு இந்த வாட்டி 6900 ரூபாய் வந்திருக்கு. இதை சொன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீ டிஎம்கே, நீ கொத்தடிமைன்னு சொல்லுவ, எனக்கான சொல்யூஷனை நீங்க சொல்ல மாட்டீங்க. டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேருக்கு இந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமா வர இஷ்யூஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால பொதுமக்கள் அங்கங்க அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரண்ட் பில் அதிகமாக வந்த மக்களுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை பார்க்காம நீங்க பாட்டு இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸை வச்சு அவங்க வாய் அடைக்கிறீங்க. இந்த டிவிகே ஆட்சி எவ்வளோ ஆபத்தான ஆட்சின்றத இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சே நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இத்தனைக்கும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல டிவிகேக்கு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்டதுக்கே இப்படி ஒரு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள அடிச்சு காலி பண்ற மாதிரி இவனுங்க சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு என்ன கெதின்றத நீங்களே தெரிஞ்சுக்கணும். மன்மதன் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் கரண்ட்